தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் அல்கோ டெஸ்ட்டில் எம்டிஎம் கிராஃப்டில் புதுசாக 3 ஃபீச்சர்ஸாக இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் அல்கோ டெஸ்ட் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை இப்போ தான் நான் அல்கோ ட்ரேடிங்கை பற்றி லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அல்கோ ட்ரேடிங்கை பற்றி ஃப்ரீயாக A to Z கற்றுக்கணும் அப்படின்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து அல்கோ டெஸ்ட் அக்கௌண்ட் லாகின் பண்ணிக்கங்க. இன்கேஸ் அல்கோ டெஸ்ட்ல உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ஃப்ரீயாவே அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒன்ஸ் லாகின் பண்ணதுக்கு அப்புறம் இங்க மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைவ் ட்ரேட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இன்னைக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நீங்கள் ரன் பண்ணியிருக்கீங்க, அது மூலியமாக எவ்வளோ ப்ராஃபிட் அண்ட் கிடைச்சி லாஸ் அண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறது இந்த டோட்டல் எம்டிஎம்ல வந்து ஷோ ஆகும். புரோக்கர் வைஸும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா எம்டிஎம் கிராஃப் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கிராஃப் வந்து ஷோ ஆகும். அதாவது ஸ்ட்ராட்டஜி ஆக்டிவேட் ஆனதுலேருந்து இப்போ வரையும் மார்க்கெட் முடிஞ்ச வரையும் உங்களுக்கு P&L வந்து எப்படி ஃப்ளக்சுவேஷன் ஆகிருக்கு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து எப்படி ஃப்ளக்சுவேஷன் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த எம்டிஎம் கிராஃப். ஓகேங்களா? இதற்கு முன்னாடி ஜஸ்ட் இந்த கிராஃப் இருக்கும். மினிமம் எம்டிஎம், மேக்ஸிமம் எம்டிஎம், டோட்டல் எம்டிஎம், இந்த 3 மட்டும்தான் இருந்தது. டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பட் இப்போ இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா புதுசாக 3 அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் எம்டிஎம், மேக்ஸிமம் வந்து இன்றைக்கி எவ்வளோ லாஸ் போயிருக்கு அப்படிங்கிறதா இந்த மினிமம் எம்டிஎம். இது ஆல்ரெடி ஷோ ஆகிட்டு இருந்தது. இப்போ எந்த டைமில் வந்து மினிமம் எம்டிஎம் போயிருக்கு, மேக்ஸ் லாஸ் வந்து எப்போ ரீச் ஆகிருக்கு அப்படிங்கிற டைம் முதற்கொண்டு இங்கே கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 10 மணிக்கு எனக்கு வந்து -235 வந்து ரீச் ஆகிருக்கு. ஓகேங்களா? மேக்ஸ் எம்டிஎம் அப்படிங்கிறது இன்றைக்கி மேக்ஸிமம் எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரையும் மேலே போயிருக்கு அப்படிங்கிறது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 12,000 சம்திங் இருக்குது. இங்கே 11/1க்கு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் எம்டிஎம் வந்து ரீச் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டைம் வந்து என்ன டைமுக்கு வந்து போயிருக்கு அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. இது மொதல் அப்டேட்டு. ரெண்டாவது அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் அந்த ஸ்ட்ராட்டஜி ரன் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் நான் ரன் பண்ணுறேன். ஸோ அப்போது பேங்க் நிஃப்டியோட மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற செக் பண்ணணும் அப்படின்னா இங்கே மேலே இப்போ புதுசாக ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க, ஷோ அண்டர்லைங். அதை எனபிள் பண்ணிவிட்டு பேங்க் நிஃப்டி நீங்கள் என்ன இண்டெக்ஸில் வந்து அல்கோ ட்ரேடிங் ரன் பண்ணுறீங்களோ அந்த இண்டெக்ஸை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ப்ளூ கலரில் இருக்கிறது எல்லாமே இன்றைக்கி அந்த இண்டெக்ஸோட மூவ்மெண்ட். இப்போ பேங்க் நிஃப்டி மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மேலே போயிருக்கு. அப்போது என்னோடய ஸ்ட்ராட்டஜி ஆக்டிவேட் ஆகலை. மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆகும்போது தான் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஸ்ட்ராட்டஜி ஆக்டிவேட் ஆகி எனக்கு ப்ராஃபிட் வர ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது நம்ம அந்த அண்டர்லைங் அதாவது இண்டெக்ஸோட மூவ்மெண்ட்டை வந்து நம்ம P&Lோட கம்பேர் பண்ணுறதுக்கு இப்போ புதுசாக ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டாவது அப்டேட். மூணாவது அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா இதற்கு முன்னாடி இந்த கிராஃபை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணலாம். நம்மளோட நான் ஆல்ரெடி டெலகிராம்லலாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக டவுன்லோட் CSV அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ அந்த டவுன்லோட் ஃபைலை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நிமிஷத்துலேயும் P&L வந்து எப்படி ஃப்ளக்சுவேஷன் ஆகிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கலாம். அதாவது எவ்ரி மினிட் நீங்கள் இந்த மாதிரி எக்ஸலில் உங்களுக்கு இருக்கும். இதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த 3 அப்டேட் தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அல்கோ டெஸ்ட்டில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் லைவ் ட்ரேடிங் பண்ணும்போது இதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் அல்கோ ட்ரேடிங்கை பற்றி A to Z ஃப்ரீயாக கற்றுக்கணும் அப்படின்னா அல்கோ ட்ரேடிங்கோட ஃப்ரீ கோர்ஸ் லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கோர்ஸ் லிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணி ஃப்ரீயாக நீங்கள் அல்கோ ட்ரேடிங் கற்றுக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் மற்றும் உங்கள் சந்தேகங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அல்கோ ட்ரேடிங் பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.